இன்னைக்கு அலிஷாக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. அவங்களுக்கு குடுத்துருக்க லுக் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ லுக் தான் குடுத்துருந்தாங்களே. ஸோ கம்ப்ளீட்லி அதுக்கேத்த மாரி தான் ஹேர் ஸ்டைல் குடுத்துருக்காங்க. நான் கீழ குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கோபிகா பிக்சர் அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ் தான் இது குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் அப்படின்றதால நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, 8 இயர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். க்ரவுன் எடுத்திருக்கேன். கீழ உள்ள ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து போனி மாரி போட்டுக்கிட்டேன். அடுத்து வர ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக் கோமிங் பண்ணி பஃப் மாரி பண்ண போறோம். ஸோ அந்த பிக்சர்ல குடுத்துருக்க ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பஃப் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் அவங்களுக்கு அவ்வளோ பெருசா பண்ண முடியாது. நம்ம கிரிம்பும் பண்ணல. அதனால நான் ஸ்டஃப் மாரி வச்சுக்கிட்டேன். இது டோனட்ட வந்து அப்படியே பாதியா கட் பண்ணி ஸ்டஃப் மாரி வச்சு முன்னுக்கும் பின்னுக்கும் நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர வந்து நல்லா செட் பண்ணிட்டு, நல்லா அந்த பவுன்ஸ் கொண்டு வந்துட்டு பின்னிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்னிங் பண்ணதுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் லைட்டாக தடவிட்டு அப்படியே ஸ்ப்ரேவும் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீக் லுக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லீக் லுக் மாதிரி பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹேர் மூவ் ஆகாத மாதிரி வேக்ஸ் நல்லா நம்ம அப்ளை பண்ணி பண்ணோன்னா நல்லா மூவ் ஆகாமல் இருக்கும் ஸ்ப்ரே விட. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஸ்டஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பன் மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன் நான். கோபிக்காவுக்கு பின்னாடி பெரிய பன் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஹேருன்றதால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பன் மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சன்ஃப்ளவர் காஸ்ட்யூம்லாம் வந்து அவங்க ஸ்கூலில் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் கவர் பண்ண முடியல. இப்போ நம்ம லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.